இந்த 2025லேருந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன்ஸா எடுத்திருந்தேன். நிஃப்டி 50யோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 9லேருந்து 10% அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இன்னும் சென்செக்ஸோடது பார்த்தோம் அப்படின்னா 8லேருந்து 9% ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் இந்த 2 இண்டெக்ஸுமே கொடுத்துருந்துச்சு. ஆனால் நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோலேருந்து எடுத்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது 30% அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த 2025ல் நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நான் இந்த 2025ல் 2 மிஸ்டேக்கை பண்ணேன். 2 மிஸ்டேக்குமே கிட்டத்தட்ட சேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சிருந்தேன். டுஸ்லான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சிருந்தேன். எனக்கு ப்ரைஸ் கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சிருந்து கொஞ்சமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்த உடனே நான் அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிட்டேன். செல் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தேன் ஸ்டாக் கிட்டத்தட்ட ₹70 வரைக்கும் கூட போயிருந்துச்சு. மணப்புரம் அப்படிங்கிற ஸ்டாக் ஒரு பாப்புலரான ஸ்டாக், எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிட்டு சம்வர்தனா மதர்சன் அப்படிங்கிற ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். நான் செல் பண்ணதுக்கு அப்புறமா மணப்புரம் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையவே ரிட்டர்ன்ஸை கொடுத்துருந்துச்சு.